விருதுநகர் மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பெருமை இருக்குதுங்க. எப்படின்னா உண்மையிலேயே அவங்கள பாராட்டணும். இது எத்தனை பெரியார்கள் வந்தாலும் கூட அந்த அறிவாற்றல் சிந்தனை, அந்த பொது அறிவு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா அந்த ஊர்ல என்ன விருதுநகர் அப்படின்னால ஐயா காமராஜர் பிறந்த ஊர். அப்படியாப்பட்ட அந்த ஒரு காமராஜர் ஐயா கல்வி கண் திறந்த மா மேதை. இன்னும் இன்று வரைக்கும் அவர் போல் ஆட்சி செய்வதற்கு இங்கு யாருமே இல்லை என்று அப்படி ஒரு பேர் வாங்கினவர் தான் நமது காமராஜர் ஐயா. அந்த காமராஜர் ஐயாவையே அன்றைய காலகட்டங்களில் ஒரு இளைஞன் எதிர்த்து போட்டியிட்டு அது ஒரு கவர்ச்சி மயமாக்கப்பட்டு அப்படியாப்பட்ட ஒரு கல்வி தந்தை காமராஜர் ஐயாவே முதல்வராக இருந்த போது தோற்கடித்த அந்த பெருமை அந்த விருதுநகர் மக்களுக்கு உண்டு. எப்போதும் விருதுநகர் மக்கள் இப்படிதான் இருப்பார்கள் என்று தெரியவில்லை. இப்படித்தான் இருப்பார்களோ என்று நான் யோசிக்கின்றேன். காமராஜரின் மறு உருவம் தான் நமது கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அவரது சாதனைகளும் அவர் மக்களுக்கு செய்த சேவைகளும் சொல்ல தேவையில்லை, இந்த உலகமே அறியும், விருதுநகர் மக்களுக்கும் நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் கூட பெற்றோர்கள் செய்த பாக்கியம் பிள்ளைகளுக்கு வந்து சேரணும்னு சொல்லுவாங்க. ஆனா விஜயபிரபானுக்கு நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி காரணம். 2 முறை போட்டியிட்டு அந்த தவ புதல்வனை இப்படி தோற்கடித்திருப்பீர்கள். அப்படி என்னதான் உங்களுக்கு அந்த சினிமா மேல உங்களுக்கு ஒரு கவர்ச்சி? விஜய் அப்படி என்ன செய்து விட்டார்? கவர்ச்சி, சினிமா, ஆட்டம் பாட்டம், இதுதான் நீங்க யோசிக்கிறதா? இன்னைக்கு எல்லா இளைஞர்களும் இப்படிதான் இருக்கிறீங்க. ரொம்ப அருவருப்பாக கேவலமா இருக்குங்க. இப்படி ஒரு தமிழகத்துல நம்ம வாழ்றது உண்மையிலே ரொம்ப அருவருப்பா இருக்குது. அவங்க ஒரு சொந்த ஊர்ல ஒரு முக்கியமான தேர்தல் நிற்கும் போது அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க புரிய வச்சு சினிமாவெல்லாம் பார்க்காம நம்ம ஊர் மண்ணின் மைந்தன், அவர் நல்ல மனிதர், நல்ல மனிதனுடைய பிள்ளைகள் என்று பார்த்து அப்படி வாக்களிக்கின்றார். குடும்பத்தில் மயங்கி சிக்கி இப்படி ஒரு நல்ல முக்கியமான ஒரு நல்ல தலைவர்களெல்லாம் தோற்கடித்த பெருமை அந்த விருதுநகர் மக்களுக்கு உண்டு. இனி எத்தனை பெரியார் வந்தாலும் எத்தனை அம்பேத்கர் வந்தாலும் உங்களை திருத்தவே முடியாது சார், திருத்தவே முடியாது. இனிமேல் நீங்க எதுக்குடா ஓட்டு போட்டோம் மாற்றணும் அப்படின்னு ஃபீல் பண்ண போறீங்க. இனி எத்தனை பெரியார் வந்தாலும் எத்தனை அண்ணாதுரை வந்தாலும் கடவுளே வந்தாலும்